2025ல உலகம் முடிய போகுதா? அது ஆக்சுவலி உலகம் கிடையாது, கலியுகம் முடிய போகுதான். ஏண்டா என்னமோ லட்சக்கணக்கான வருஷங்கள் கலியுகத்தில் இருக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்களே. ஜஸ்ட் 2000 இயர்ஸ் மட்டும்தானே முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள கலியுகம் முடிய போகுதுன்னு சொன்னா இதெல்லாம் நம்பவே மாதிரியா இருக்கு. இன்னும் கல்கி பகவான் பிறக்கவே இல்லையே. இப்படி பல ஆங்கிள்ஸ்ல நம்ம பேசிக்கிட்டாலும் ஒரு விஷயத்த நாம கவனிக்க மறந்துட்டோம், அதை கண்டிப்பா நோட் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு யுகமான்றது இத்தனை லட்சம் ஆண்டு காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், கலியுகத்தோட டைம் பீரியட் வந்து 4,32,200 ஆண்டுகள். அதை விட பெருசு துவாபர யுகம், அதை விட பெருசு திரேதா யுகம். இப்போ துவாபர யுகத்துல கிருஷ்ணன் வாழ்ந்தாரு அண்ட் திரேதா யுகத்துல ராமன் வாழ்ந்தாரு. ஆனா நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்ஸ் படி 7,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமன் வாழ்ந்ததாகவும் அண்ட் 5,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிருஷ்ணன் வாழ்ந்ததா சொல்லப்படுது. அப்போ துவாபர யுகத்துக்கும் திரேதா யுகத்துக்கும் உள்ள அந்த வித்தியாசம் 2,000 வருஷங்கள் மட்டும்தானா? அப்போ அந்த லட்சக்கணக்கான ஆண்டுகளோட கணக்கு எங்க போச்சு? சோ புராணங்களையும் வேதங்களையும் இதுக்கு சம்பந்தப்பட்ட என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் கலியுகத்தோட முடிவு எப்பன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நீங்க இமீடியட்டா பார்க்கலாம். மற்ற டீடைல்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த யுகங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வருஷங்களோட கால்குலேஷனை முதல்ல பார்த்துடலாம். முதல் யுகம் வந்து சத்யுகம். அதோட ஹியூமன் இயர்ஸ் வந்து 17,28,000 ஆண்டுகள். அந்த டைம் பீரியட்ல எடுத்த அவதாரங்கள் தான் மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம் அண்ட் நரசிம்ம அவதாரம். அடுத்தது வந்து திரேதா யுகம். அதோட ஹியூமன் இயர்ஸ் வந்து 12,96,000 இயர்ஸ். அந்த டைம் பீரியட்ல தான் வாமன அவதாரம், பரசுராம அவதாரம் அண்ட் ராம அவதாரம். அதாவது மகாவிஷ்ணு வந்து மனித ரூபத்துல அவதாரம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணது அந்த திரேதா யுகத்துல இருந்து தான். அடுத்தது துவாபர யுகம். அதோட வருஷங்கள் வந்து 8,64,000 ஆண்டுகள். அந்த டைம்ல தான் கிருஷ்ண அவதாரம் அண்ட் சில புராணங்கள் படி, அதாவது புத்திசம் ரிலிஜன்ல கௌதம புத்தான்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலி கலியுகம். அது வந்து 4,32,200 ஆண்டுகள். கல்கி பகவான் அவதாரம் எடுத்து அநியாயங்கள் அழிச்சு அகைன் இந்த சைக்கிளிக் ஆர்டர் ரிப்பீட் ஆகும்ன்றது தான் அந்த கால்குலேஷன். அதாவது காலம் காலமா சொல்லப்படும் கால்குலேஷன் இதுதான். இப்போ கலியுகம் முடியும் போது கல்கி அவதாரம் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 2025ல கலியுகம் முடியுது அப்படின்னா கல்கி பகவான் ஏற்கனவே பிறந்துட்டாரா? இந்த கொஸ்டினுக்கு பதில் இல்ல. 5,000 இயர்ஸ்க்கு முன்னாடி துவாபர யுகம், 7,000 இயர்ஸ்க்கு முன்னாடி திரேதா யுகம் அப்படின்னா அந்த வித்தியாசம் வந்து 2,000 இயர்ஸ் மட்டும்தான். அப்போ அந்த லட்சக்கணக்கான ஆண்டுகள் எங்க போச்சு? சில ஆயிரம் ஆண்டுகள் தான் ஒரு யுகம் அப்படின்னா கலியுகமும் சில ஆயிரம் ஆண்டுகள் தானே. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இப்ப நாம இருக்கும் யுகம் வந்து கலியுகமே கிடையாது, இது வந்து துவாபர யுகம் அப்படின்னு சொல்லிட்டு சத்குரு சொல்லியிருக்காரு. அதாவது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கலியுகம் முடிஞ்சு போச்சான். இது வந்து துவாபர யுகமா அண்ட் இது வந்து 2082ல முடிஞ்சு போகுமா, அதுக்கு அடுத்து திரேதா யுகத்துக்குள்ள போயிடுவோமா? ஆர்டர் வைஸா பார்க்கும்போது திரேதா யுகம், துவாபர யுகம், அதுக்கு அடுத்து தான் கலியுகம். ஆனா இப்ப சொல்லப்பட்ட கால்குலேஷன்ல கலியுகம், துவாபர யுகம், அதுக்கு அடுத்து திரேதா யுகம். அதாவது அப்படியே ரிவர்ஸ்ல போகுது. சோ அக்கார்டிங் டு வேதாஸ், அந்த வேதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மொத்த யுகங்கள், அந்த 4 யுகங்களோட வருஷங்கள் டோட்டலா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12,000 இயர்ஸ். அதாவது மனித வருடங்கள் கிடையாது, தெய்வ வருடங்கள். சோ கடவுளோட 1 இயர் வந்து மனுஷங்களுக்கு 360 இயர்ஸ் அப்படின்னு தான் அந்த கால்குலேஷன் எடுத்துக்கணும். இதுல இந்த 360 இயர்ஸ் எதுக்குன்றது நமக்கு தெரியல. சோ அந்த டோட்டல் 12,000 இயர்ஸ்ல 1,200 இயர்ஸ் மட்டும் தான் கலியுகம். சோ 1,200 இயர்ஸ் இன்டூ 360 இயர்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணோம்னா 4,32,200 ஆண்டுகள். இதுதான் அந்த கலியுகத்தோட அந்த வருஷங்களோட மேட்ச் ஆகுது. அதே போல பரமன்ஸ் யோகானந்தாவோட குரு ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜியோட ஹோலி சயின்ஸ் சொல்லப்படும் புக்ல மொத்த யுகங்களோட டியூரேஷன் வந்து 12,000 இயர்ஸ் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. பட் அந்த யுகத்தோட சைக்கிள் வந்து 12,000 + 12,000 = 24,000 இயர்ஸா காட்டியிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா சத்யுகத்துல ஸ்டார்ட் ஆகி திரேதா யுகம், துவாபர யுகம்னு கலியுகத்துல முடியுது. அகைன் கலியுகத்துல இருந்து துவாபர யுகம், திரேதா யுகம்னு சத்யுகத்துக்கு போகுது. இதுதான் அந்த சைக்கிளிக் ஆர்டர். சோ அந்த செகண்ட் சைக்கிளிக் ஆர்டர் படி கலியுகத்துல இருந்து துவாபர யுகத்துக்கு போகுது, அங்க இருந்து திரேதா யுகத்துக்கு போகுது. நான் முதல்ல ரிவர்ஸ்ல போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, இப்படிதான் அது கால்குலேட் ஆகுது. சோ கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த யுகங்கள் சேஞ்ச் ஆகிக்கிட்டே போகுதே தவிர இன்னைக்கு கலியுகம் திடீர்னு கல்கி பகவான் வந்து அநியாயங்கள் அழிச்சிட்டு நாளைக்கு இன்னொரு யுகத்துக்கு போயிடுவோம் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த சேஞ்சஸ் நடக்குது. இதை நாம சயின்டிபிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா எர்த் வந்து சன்னை சுத்தி வரும் அந்த ஆக்சிஸ் எவ்ரி 24,000 இயர்ஸ்க்கு மாத்திக்குமா? இதை நாம சயின்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா நம்மள பல பேருக்கு விளங்காது, இன்க்ளூடிங் மீ. ஏன்னா நானும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஸோ அந்த கான்செப்டை நாம சிம்பிளாக்கி சொல்லணும்னா முதல் 24,000 இயர்ஸ்க்கு எர்த் வந்து சன்னை இந்த ஆக்சிஸ்ல சுத்தும். அந்த ஆக்சிஸ் முடிஞ்சதும் அடுத்த 24,000 இயர்ஸ்க்கு இந்த ஆக்சிஸ்ல சுத்தும். சோ அந்த ரெண்டு ஆக்சிஸ் தான் மாத்தி மாத்தி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு சைக்கிள் 12,000 இயர்ஸ் இதுல போகுது, அடுத்த சைக்கிள் 12,000 இயர்ஸ் இதுல போகுது. அதே போல கிரீக் மைத்தாலஜி, நம்ம இந்தியன் மைத்தாலஜி இல்லாம கிரீக் மைத்தாலஜில அதே 24,000 இயர்ஸ்னு எக்ஸாக்டா மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த 24,000 இயர்ஸ்ல ஒரு பாதி 12,000 இயர்ஸ் அண்ட் இன்னொரு பாதி 12,000 இயர்ஸ். அந்த 12,000 இயர்ஸ்ல ஒரு பகுதி 1,200 இயர்ஸ் கலியுகம், அந்த
1200 பிளஸ் இந்த 1200 இஸ் ஈக்குவல் டு 2400 இயர்ஸ் கலியுகம். ஸோ அந்த கணக்குப்படி சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கலியுகம் அன்றது முடிஞ்சு போச்சு. அதுதான் சத்குருவும் சொல்லியிருக்காரு. ஆனா சில புராணங்கள் அண்ட் பகவத்கீதா படி அது நிறையவே வித்தியாசப்படுது. என்னன்னா புராணங்கள்ல திவ்ய வருஷம் என்ற கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமில்ல, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு வருட தேவ காலம் இஸ் ஈக்குவல் டு 360 வருட மனித காலம். ஸோ 1200 into 360 பண்ணும்போது 4,32,000 இயர்ஸ். அது ஒரு பாதி. அப்போ இன்னொரு பாதி, ஸோ 4,32,000 + 4,32,000 இஸ் ஈக்குவல் டு 8,64,000 தான் கலியுகம்ன்றது புராணங்கள் படி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பகவத்கீதாவை பற்றி பார்த்தோம்னா அதில் கிருஷ்ணன் என்ன சொன்னாருன்னா, ஒரு யுகம் முடியும் போது அவதாரம் எடுத்து அநியாயத்தை அழிச்சு நியாயத்தை நிலைநாட்டுவேன்னு சொன்னார். அந்த பேஸில் பார்க்கும்போது கல்கி அவதாரம் இன்னும் எடுக்கல, அதை வச்சு கலியுகம் இன்னும் முடியலன்றது நாம சொல்லலாம். அதே போல கல்கி புராணத்தை பற்றி பார்த்தோம்னா அதில் கலியுகம் இன்னும் முடியல, இப்போதைக்கு முடியாதுன்றது போல பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சில ஆங்கிள்ஸில் முடிஞ்சு போச்சுன்னு இருக்கு, அண்ட் இன்னும் சில ஆங்கிள்ஸில் முடியல, இன்னும் போகும் அப்படின்னு இருக்கு. ஸோ இதோட எக்ஸாக்ட் ஆன்சரை நாம தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்ஸ்ல எழுதி வச்சதெல்லாம் அப்படி சைடில் வச்சுட்டு ரியாலிட்டிக்கு வந்து நாம பார்க்கணும். நம்ம யுகத்துக்கு முன்னாடி இருந்த யுகம் வந்து துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி திரேதா யுகம். ஸோ கிருஷ்ணன் ராமன் ரெண்டு பேருமே மகாவிஷ்ணுவோட அவதாரம் தான், கடவுள் தான். ஆனா மனித ரூபத்துல பிறந்ததுனால இவங்க இந்தந்த டைம் பீரியட்ல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்காலஜிக்கல் சர்வேல கார்பன் டேட்டிங்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து ராமசேத்து பாலம், அதோட கார்பன் டேட்டிங்ல 7,000 to 8,000 இயர்ஸ் பழமையானதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதே போல துவாரகா நகரம் இந்த கடல்ல மூழ்கி போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட கார்பன் டேட்டிங்ல 9,000 to 10,000 இயர்ஸ் பழமையானதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது துவாரகா நகரம் வந்து ராமசேத்து பாலத்தை விட பழமையானது. ஸோ இதை வச்சு நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ராமசேத்து பாலத்தை ராமாயண காலத்துல கல்லு போட்டு கட்டும் போதே துவாரகா நகரம் இருந்திருக்கு. ஸோ ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் வித்தியாசம் இல்லை. இது இல்லாம சில ஆஸ்ட்ரோனாமிக்கல் டேட்டா படி ராமாயணத்துல ராமன் பிறந்த அந்த பிளானட்டரி பொசிஷனை வச்சு பார்க்கும்போது ராமனோட பர்த்டே வந்து 10th January 5114 BC காட்டுதான். அதாவது இப்ப அப்ராக்சிமேட்லி 7,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ராமாயணம் நடந்தது. அதே போல மகாபாரதத்துல அந்த 18 நாள் யுத்தம் நடக்கும்போது 2 கிரகணங்கள் வந்ததுன்னு ஹிஸ்டரியில மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. 18 நாளுக்குள்ள 2 கிரகணம் வந்தது அப்படின்னா ஒன்னு வந்து சந்திர கிரகணம், இன்னொன்னு சூரிய கிரகணமா தான் இருக்க முடியும். ஸோ அந்த டேட்டா வச்சு செக் பண்ணி பார்த்தப்போ 5,000 இயர்ஸ் டைம் பீரியட்ல ஏகப்பட்ட கிரகணங்கள் வந்திருக்கு. அதுல 6 தடவை மட்டும்தான் மகாபாரதத்துல வந்தது போல வந்திருக்கு. ஸோ மகாபாரதம் அந்த காலகட்டத்துல தான் நடந்ததுன்றதுக்கான எவிடன்ஸ் இது. ஸோ ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் லட்சக்கணக்கான வருஷங்கள் வித்தியாசம் கிடையாது. ஆனா அந்த பிளானட்டரி பொசிஷன்ன்றது நான் முதல்ல சொன்னது போல அந்த எர்த் ஆக்சிஸ் படி 24,000 இயர்ஸ் முடிஞ்சதும் அகைன் ரிப்பீட் ஆகும். அதனால அதை நாம ஃபைனல் கன்க்ளூஷன் எடுத்துக்க முடியாது. ஆனா அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே உண்மை, ராமசேத்து பாலம், துவாரகா நகரம் இதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உண்மை. சரி, இதெல்லாம் ஓகேடா, 2025ல கலியுகம் முடியும் அப்படின்னு சொன்னியே, அது என்னன்னு தானே கேட்க தோணுது. ஸோ அந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா 600 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒடிசாவை சேர்ந்த 5 முனிவர்கள் பவிஷ்ய மாலிகா புராணம் அப்படின்னு சொல்லிட்டு புக் ஒன்று எழுதினாங்க. அந்த 5 பேர்ல அச்சுதானந்த தாசன் சொல்லப்படும் முனிவருக்கு திவ்ய திருஷ்டி கிடைச்சுதான். அதாவது ஃபியூச்சர்ல நடக்க போகும் விஷயங்களை கணிக்கும் சக்தி கிடைச்சுதான். அதை வச்சு கலியுகத்துல நடக்க போகும் பல சம்பவங்களை எழுதி வச்சாராம். ஆனா அதுல சிலது தவறானதுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா அது நடக்கல. ஆனா அதுலயே நடந்த விஷயங்களும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கடலோட நீர் மட்டம் அதிகமாகும்னு சொன்னாங்க, அண்ட் பஞ்சம் ஏற்படும்னு சொன்னாங்க. இப்படி சில விஷயங்கள் மேட்ச் ஆகியிருக்கு. ஆனா அதே புக்ல இன்னும் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, கலியுகத்தோட முடிவில் ஜெகநாத் கோவில் வந்து கடலுக்குள்ள மூழ்கிடுமா, அண்ட் கலியுகத்தோட அந்த கடைசி யுத்தம் வந்து கட்டாக் பகுதியில் நடக்குமா. அண்ட் அதே புக்ல இந்த டைம் பீரியட்ல நடக்கும்னு மென்ஷன் செஞ்சிருக்காங்க. அது எப்போன்னு பாத்தீங்கன்னா 2020 25 நடக்குமா. ஸோ 2025ல கலியுகம் முடியும்னு அந்த புக்கில் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. பட் எனக்கு அது உண்மைன்னு தோணல. ஏன்னா அந்த புக்கில் மென்ஷன் செய்யப்பட்ட பல விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கலியுகம் இப்போதைக்கு முடியல. அண்ட் 4,30,000 இயர்ஸ் கழிச்சு தான் கலியுகம் முடியும்னு சொல்றது கூட அவ்வளவா நம்புற மாதிரி இல்லை. அதுக்கு முன்னாடி கூட முடியலாம். ஏன்னா லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் நடந்தது அப்படின்னா அத்தனை வருஷங்களாவா அந்த டீடைல்ஸ், அந்த ரெக்கார்ட்ஸ், அந்த ஹிஸ்டரி எல்லாம் மெயின்டைன் செஞ்சுக்கிட்டே வந்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மொழிகள் இருந்துதான். பட் காலநிலை மாறும்போது அந்த மொழிகள் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வந்துடுச்சான். அப்படி இருக்கும்போது லட்சக்கணக்கான ஆண்டுகளா எப்படி ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் மெயின்டைன் ஆச்சு? வேதங்கள் அண்ட் புக்ஸ்ல மென்ஷன் செஞ்சதெல்லாம் தவறானதுன்னு நான் சொல்லல. என்னோட பாயிண்ட் என்னன்னா, அந்த ஆர்கியாலஜிக்கல் டேட்டா படி ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் 2000 இயர்ஸ் மட்டும் தான் வித்தியாசம். அப்போ அந்த லட்சக்கணக்கான ஆண்டுகள் எங்க போச்சு? பாக்கி விஷயம் பகவானுக்கு தான் தெரியும். ஸோ 2025ல கலியுகம் முடியுமா இல்லையான்றதெல்லாம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா இதெல்லாம் மேட்ச் பண்ணி விட்ட கதைன்னு தான் சொல்லுவேன். அதுக்காக லட்சக்கணக்கான வருஷங்கள்லாம் போகாது. ஈவன் ராமாயணம், மகாபாரதம் கூட அப்படி நடக்கலை. நடக்கும், எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு தெரியாது. ஆனால் நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் 2025ல கலியுகம் முடியுமா முடியாதான்றதுக்கான டீட்டெயில்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு தோணுது. அண்ட் இந்த கான்செப்ட் மேலே இன்ட்ரெஸ்டடாக உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye.